Good morning students. Today we will see about Unit 5 Acoustics lesson. Heading Reflection of Sound. அதாவது ஒலி எதிரொலித்தலை பற்றி தான் படிக்க போகிறோம். When you speak in an empty room, you hear a soft repetition of your voice. அதாவது ஒரு வெற்று அறையில் நீங்கள் போய் பேசுனீங்கன்னா உங்களுடைய வாய்ஸு திருப்பி உங்களுக்கே கேட்கும். This is nothing but the reflection of the sound waves that you produce. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசக்கூடிய ஒலியினுடைய எதிரொலிப்பு தான். Let us discuss about the reflection of sound is in detail through the following activity. இதை கீழே கொடுத்துருக்க ஒரு செயல்பாடு மூலிமா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். When sound waves travel in a given medium and strike the surface of another medium, they can be bounced back into the first medium. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஒரு மீடியத்தில் உருவாகக்கூடிய சவுண்டு இன்னொரு மீடியத்துக்கு ட்ராவல் ஆகும்போது அங்கேருந்து திருப்பி எதிரொலிக்கப்படக்கூடிய நிகழ்வை தான் இங்கே சொல்கிறாங்க ஒலி எதிரொலித்தல் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம ஒலின்னு சொல்கிறது எதை சொல்கிறோம் அப்படின்னா சவுண்ட் வேவ்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சாலிடில் ஃபஸ்ட்டு உருவாகுது. அது என்னாகுது அப்படின்னா லிக்விட் மீடியத்துக்கு போகுது. அங்கே பட்டு எதிரொலிக்கக்கூடிய கதிர்கள், அதாவது எதிரொலிக்கக்கூடிய அந்த ஒளி என்னாகுது அப்படின்னா திரும்ப சாலிட் பிளேஸ்க்கே வருது. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. திஸ் ஃபெனாமெனான் இஸ் நோன் அஸ் ரிஃப்ளெக்ஷன். இதுக்கு பேர் எதிரொலிப்பு. இது பார்த்திங்கன்னா நம்ம லைட் வேவ்ஸ் எப்படி எதிரொலிக்குதோ அதே சேம் மெத்தடில் தான் என்ன பண்ணுது அப்படின்னா சவுண்ட் வேவ்ஸும் எதிரொலிக்குது. இன் சிம்பிள், த ரெஃப்ளெக்ஷன் அண்ட் ரெஃப்ராக்ஷன் ஆஃப் சவுண்ட் இஸ் ஆக்சுவலி சிமிலர் டு த ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட். அதாவது இங்கே ரெஃப்ளெக்ஷன் எதிரொலிப்பு, விலகுதல், இது எல்லாமே எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா லைட்டுக்கு எப்படியோ அதே மாதிரி தான் சவுண்டுக்கும். தஸ் த பவுன்சிங் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ் ஃப்ரம் த இன்டர்ஃபேஸ் பிட்வீன் டூ மீடியா இஸ் டேர்ம்டு அஸ் த ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்டு. அதாவது இரண்டு மீடியானா ரெண்டு விதமான மீடியம், அதை தான் இங்கே சொல்கிறாங்க. த வேவ்ஸ் தட் ஸ்ட்ரைக் த இன்டர்ஃபேஸ் ஆர் டேர்ம்டு அஸ் த இன்சிடென்ட் வேவ் அண்ட் த வேவ்ஸ் தட் பவுன்ஸ் பேக் ஆர் டேர்ம்டு அஸ் த ரிஃப்ளெக்டட் வேவ்ஸ் ஆஸ் ஷோன் இன் ஃபிகர் 5.3. இதில் பாருங்கள், இதில் படுகதிர் இருக்கு இல்லையா, இதனுடைய அந்த ஆங்கிளும் விலகு கதிர் இதனுடைய ஆங்கிளும் சேமாக தான் இருக்கும். அப்போது ரெண்டுமே ஒரே புள்ளியில் பட்டு எதிரொலிக்குது. சேம் பிளேனில் ஒரே புள்ளியில் பட்டு எதிரொலிக்குது. இதே மாதிரி தான் நம்ம லைட்டுக்கும் படிச்சிருப்போம். சவுண்டுக்கும் அதே சேம் ரிஃப்ளெக்ஷன் தான். அடுத்தது லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் பார்த்திங்கன்னா இதுவும் ரெண்டுக்கும் சேம் தான். லைக் லைட் வேவ்ஸ், சவுண்ட் வேவ்ஸ் ஆல்சோ ஒபே சம் ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். அதாவது அடிப்படை எதிரொலித்தல் விதிகள் பார்த்திங்கன்னா லைட் அண்ட் சவுண்ட் ரெண்டுக்குமே சேம் தான். த ஃபாலோயிங் டூ லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆர் அப்ளிகபிள் டு சவுண்ட் வேவ்ஸ் ஆஸ் வெல். அதாவது லைட்டுக்கு இருக்கிற அந்த ரெண்டு சவுண்ட் வேவ்ஸ் இதனுடைய லாஸும் எதுக்கு பொருந்தும் அப்படின்னா சவுண்டுக்கும் பொருந்தும். த இன்சிடென்ட் வேவ் த நார்மல் to the reflecting surface and the reflected wave at the point of incidence lie in the same plane. அதாவது படுகதிர், விலகு கதிர் இரண்டுக்கும் நடுவில் வரையப்பட்ட அதனுடைய செங்குத்து கோடு, இது மூணுமே எப்படி இருக்கும் அப்படின்னா சேம் பிளேன், ஒரே தளத்தில் அமையும். த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐ, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்னால் என்ன சொல்லுவோம், படுகதிர், அதனுடைய கோணம் பார்த்திங்கன்னா ஐன்னு எடுத்துக்கிறோம். இஸ் ஈக்குவல் டு த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆர். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ரிஃப்ளெக்டட் வேவுக்கு உள்ள ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதை என்னன்னு சொல்லுவோம்னா ஆர். திஸ் லாஸ் கேன் பி அப்சர்வ்டு ஃப்ரம் 5.4. இந்த படத்தில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெளிவாக தெரியும். In the above figure 5.4, the sound waves that travel towards the reflecting surface are called the incident waves. The sound waves bouncing back from the reflecting surface are called reflected waves. அதாவது இங்கேருந்து அந்த பேரியரில் படக்கூடிய வேவ்ஸ் என்ன சொல்லுவோம், ஒரிஜினல் வேவ். அதுலேருந்து திரும்ப எதிரொலிக்கக்கூடிய வேவ்ஸ் தான் என்ன சொல்லுவோம், ரிஃப்ளெக்டட் வேவ். இது எல்லாமே எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா சேம் பிளேன். ஏ பர்பண்டிகுலர் லைன், இங்கே சென்டராக இருக்கு இல்லையா, இதுதான் பர்பண்டிகுலர் லைன்.
perpendicular line drawn at the point of incidence is called the normal. அதுக்கு பேர் தான் normal. The angle which the incident sound wave makes with the normal is called the angle of incidence I. The angle which the reflected wave makes the normal is called the angle of reflection R. அதாவது இன்சிடெண்ட்டை வந்து ஐன்னு சொல்லுவோம், ரிஃப்ளெக்ஷனை வந்து ஆர்னு சொல்லுவோம். ரெண்டினுடைய ஆங்கிளும் சேம். நெக்ஸ்ட்டு டூ யூ நோ அக்காஸ்டிக்கல் ஒண்டர் ஆஃப் கோல்கொண்டா ஃபோர்ட். கோல்கொண்டா ஃபோர்ட் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்குன்னா தெலுங்கானா மாநிலத்தில் ஹைதராபாத்தில் இருக்குது. அதுக்கு வந்து என்ன பேர் அப்படின்னா த கிளாப்பிங் போர்டிகோ இன் கோல்கொண்டா ஃபோர்ட் இஸ் எ சீரீஸ் ஆஃப் ஆர்ச்சஸ் ஆன் ஒன் சைட் each smaller than the preceding one. So a sound wave generated under the dome would get compressed and then bounce back amplified sufficiently to reach a considerable distance. அதாவது இந்த கோல்கொண்டா ஃபோர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா கிளாப்பிங் போர்ட்டிகோன்னு சொல்கிறாங்க. அதாவது கைத்தட்டும் அறைன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு இடத்துலேருந்து நம்ம எழுப்பக்கூடிய ஒளி அந்த கோல்கொண்டா ஃபோர்ட்டில் பல இடத்துல எதிரொலிக்குது. அது வந்து எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரியான சவுண்டை க்ரியேட் பண்ணுது, எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்தாலும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோல்கொண்டா ஃபோர்ட் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குன்னா அதனுடைய மேற்கூரை வந்து பல வளைவுகளை கொண்டதாக இருக்குது. அந்த வளைவுகளில் ஒவ்வொரு வளைவுலையும் ஒளி படும்போது அந்த வளைவுகள் அதாவது ஒரு வளைவை விட இன்னொரு வளைவு வந்து சிறியதாக அமைஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு பெரிய வளைவாக இருக்கும், அடுத்தது சிறிய வளைவு, அடுத்து அதை விட சிறியது, அந்த மாதிரி இருக்கும். அப்படி படும்போது தொடர்ந்து அந்த எதிரொலிப்பு நிகழ்ந்துட்டுருக்கிறதுனால அந்த கிளாப்பிங் போர்ட்டிகோனுடைய எல்லா இடத்துலையும் அந்த சவுண்டு வந்து என்ன ஆகுது அப்படின்னா பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு ரிஃப்ளெக்ஷன் அட் த பவுண்ட்ரி ஆஃப் ஏ டென்சர் மீடியம். அடர்மிகு ஊடகத்திலோட ஒளி எப்படி எதிரொலிக்குது அப்படின்னு பார்க்கலாம். A longitudinal wave travels in a medium in the form of compressions and rarefactions. அதாவது சவுண்டினுடைய வேவ்ஸ் வந்து நமக்கு லாங்கிடியூட்னல் வேவ்ஸ் அப்படின்னு தெரியும். அது எப்படி பரவுது அப்படின்னா கம்ப்ரஷன்ஸ் அண்டு ரேர்ஃப்ராக்ஷன்ஸ். கம்ப்ரஸர்ஸ்னால் இறுக்கங்களாகவும் ரேர்ஃப்ராக்ஷன்னா தளர்வுகளாகவும் அது வந்து பரவுது. சப்போஸ் எ கம்ப்ரஷன் ட்ராவலிங் இன் ஏர் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் ரீச்சஸ் எ ரிஜிட் வால். கம்ப்ரஷன்ஸ் அப்படின்னா இறுக்கங்களாக போய் அந்த ஒரு சுவரில் வந்து படுதுன்னு வச்சுக்கலாம். அப்போ என்னாகுது அப்படின்னா த கம்ப்ரஷன் எக்ஸர்ஸ் எ ஃபோர்ஸ் எஃப். அந்த இறுக்கங்கள் வந்து சுவரில் படும்போது அது என்ன உருவாக்குது அப்படின்னா எஃப்ங்கிற விசையை உருவாக்குது. இன் டர்ன் த வால் எக்ஸர்ஸ் அண்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அதே சமயத்தில் அது எவ்வளோ வேகத்தில் படுதோ அதே வேகத்தில் அந்த வால்லேருந்து என்ன ஆகுது அப்படின்னா திரும்ப வருது. அண்ட் ஈக்குவல் அதை தான் சொல்கிறாங்க. ஆப்போசிட் டைரக்ஷனில் -F அப்படிங்கிற ஏர் மாலிகுல்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அதனுடைய ஃபோர்ஸை திரும்ப செலுத்துது. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா லெஃப்ட்லேருந்து ரைட்டில் போகக்கூடிய அந்த கம்ப்ரஷன் வந்து சுவரில் படும்போது எஃப்ங்கிற விசையை உருவாக்குது. திருப்பி அது எதிரொலிக்கும் போது என்ன பண்ணுது அப்படின்னா -Fங்கிற அதே விசையோட திரும்ப எதிரொலிக்குது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இங்கேயும் கம்ப்ரஷன் தான் இருக்குது. அப்போது நமக்கு டென்சர் மீடியத்தில் படும்போதும் கம்ப்ரஷன் தான் இருக்குது, அதுலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்போதும் கம்ப்ரஷன். பாருங்கள், அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. This results in a compression near the rigid wall. Thus a compression traveling towards the rigid wall is reflected back as a compression. போகும்போதும் கம்ப்ரெஷனாகவே இருக்குது, திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகும்போதும் கம்ப்ரெஷனாகவே இருக்குது, அதாவது இறுக்கங்களாகவே இருக்குது. தட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் கம்ப்ரெஷன் இஸ் ரிவர்ஸ்டு. இதுக்கு பேர் தான் ரிவர்ஸ் ஆகிறது. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இன்சிடெண்ட் வேவ் வந்து சுவரில் போய் படுது, பாருங்கள் இறுக்கங்களாக இருக்குது. திருப்பி அதுலேருந்து வெளிவரக்கூடிய அந்த ரிஃப்ளெக்டட் வேவும் கம்ப்ரெஷனாக தான் இருக்குது. எதில்? டென்சர் மீடியத்தில். நெக்ஸ்ட்டு reflection at the boundary of a rarer medium. ரேரர் மீடியம்னா அடர்குறை ஊடகம்னு சொல்லுவாங்க. அதில் எப்படி இந்த ரிஃப்ளெக்ஷன் நடக்குது அப்படின்னா கன்சிடர் எ வேவ் ட்ராவலிங் இன் எ சாலிட் மீடியம் ஸ்ட்ரைக்கிங் அண்ட் த இன்டர்ஃபேஸ் பிட்வீன் த சாலிட் அண்ட் த ஏர். அதாவது சவுண்டு வந்து சாலிட் மீடியத்திலேருந்து ஏர் மீடியத்துக்கு வந்து பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம்.
the compression exerts a force F. அப்போது கம்ப்ரெஷன் தான் வந்து என்னாகுது அப்படின்னா இந்த ஏர் மீடியத்துக்கு வந்து பாஸ் ஆகுது, இறுக்கங்களாக பாஸ் ஆகுது. அப்போ அது என்ன பண்ணும், ஏற்கனவே படித்தோம், எஃப்ங்கிற ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணும், வெளிவிடும். As a rarer medium has smaller resistance for any deformation, the surface of separation is pushed backwards. As the particles of the rarer medium are free move, a rare fraction is produced at the interface. Thus a compression is reflected as a rare fraction, and a rare fraction travels from right to left. அதாவது இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அடர் குறை ஊடகத்தில் சாலிட்லேருந்து ஏருக்கு போகக்கூடிய அந்த வேவ்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, சுவரில் படும்போது, அதாவது அந்த ஏர்னுடைய எட்ஜில் படும்போது என்ன ஆகுதுன்னா கம்ப்ரெஷனாக படுது. அதுக்கப்புறம் ஏரில் இருக்கக்கூடிய டென்சர் வந்து குறைவாக இருக்கிறதுனால திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகும்போது ரேர் ஃப்ராக்ஷனாக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. என்ன காரணம் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய அந்த டென்சிட்டி குறைவாக இருக்கிறது தான் காரணம். நெக்ஸ்ட்டு more to know. வாட் இஸ் மீன் பை ரேரர் அண்ட் டென்சர் மீடியம்? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த இடத்துல சவுண்டில் நம்ம எதை ரேரர் மீடியம்னு சொல்லுவோம், எதை டென்சர் மீடியம்னு சொல்லுவோம்னு சொல்கிறாங்க. த மீடியம் இன் விச் த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன்க்ரீசஸ் கம்பேர்ட் டு அதர் மீடியம் இஸ் கால்ட் ரேரர் மீடியம். அதாவது இந்த சவுண்டில் எடுத்துக்கும்போது நம்ம ஏற்கனவே என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, சவுண்டினுடைய வெலாசிட்டி சாலிடில் அதிகமாகவும் லிக்விடில் அதை விட குறைவாகவும் ஏரில் அதை விட குறைவாகவும் இருக்குன்னு படித்தோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எதில் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் அதிகமாக இருக்குதோ, வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன்க்ரீசஸ் கம்பேர்ட் டு அதர் மீடியம் இஸ் கால்ட் ரேரர் மீடியம். எதில் வெலாசிட்டி அதிகமாக இருக்குதோ அது ரேரர் மீடியம், அதாவது அடர்குறை ஊடகம். அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதில் எது மிகுந்த அடர்குறை ஊடகம்னா சாலிட், அதுக்கப்புறம் லிக்விட், அதுக்கப்புறம் ஏர். வாட் இஸ் ரேரர் கம்பேர்ட் டு ஏர் ஃபார் சவுண்ட்? த மீடியம் இன் விச் த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் டிக்ரீசஸ் கம்பேர்ட் டு அதர் மீடியம் இஸ் கால்டு டென்சர் மீடியம். அதாவது எந்த ஊடகத்தில் வெலாசிட்டி குறைவாக இருக்கோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டென்சர் மீடியம், அடர்மிகு ஊடகம் அப்படின்னு சொல்லுவோம் சவுண்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இங்கே நீங்கள் படிக்க வேண்டியது நம்ம ஏற்கனவே பல டைம் படிச்சிருக்கோம். சாலிடில் டென்சிட்டி அதிகமாக இருக்கும், லிக்விடில் அதை விட குறைவாக இருக்கும், ஏரில் அதை விட குறைவாக இருக்கும் அப்படிங்கிறது நார்மல். ஆனால் சவுண்டை பொறுத்த வரைக்கும் எது ரேரர் மீடியம், எது டென்சர் மீடியம் அப்படின்னா ஏர், அதுக்கப்புறம் லிக்விட், அதுக்கப்புறம் சாலிட். இதை தான் நீங்கள் இங்கே ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் இன் பிளேன் அண்டு கர்வ்டு சர்ஃபேசஸ். பிளேன் அண்டு கர்வ்டு சர்ஃபேசஸில் சவுண்டுடைய ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, when sound waves are reflected from a plane surface, அதாவது சமதள பரப்பாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி பிளேனாக நம்ம முன்னாடி எதிரொலிப்பு விதிகள் படித்தோம் இல்லையா, அதில் இது தான் படித்தோம், பிளேன் சர்ஃபேஸ் தான் படித்தோம். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. த ரிஃப்ளெக்டட் வேவ்ஸ் ட்ராவல் இன் எ டைரக்ஷன் அக்கார்டிங் டு த லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். பிளேன் சர்ஃபேஸாக இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய சவுண்ட் வேவ்ஸ் வந்து எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், எதிரொலிப்பு விதிகளை பொறுத்து இருக்கும். அதாவது எதிரொலிப்பு விதி என்னன்னு நமக்கு தெரியும், படுகதிர், விலகு கதிர், அதுக்கு நடுவில் வரக்கூடிய செங்குத்து கோடு மூணும் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சேம் பிளேனில் இருக்கும். The intensity of the reflected wave is neither decreased nor increased. அதாவது செறிவு வந்து அது படக்கூடிய இதில் சமதள பரப்பில் வந்து குறையவும் குறையாது, அதிகரிக்கவும் அதிகரிக்காது. அதாவது செறிவு வந்து மாறாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் when the sound waves are reflected from the curved surfaces, இதுவே சமதள பரப்பாக இல்லாமல் curved surfaces-ஆக இருந்துச்சு அப்படின்னா the intensity of the reflected waves is changed. மாறி இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது, அதனுடைய டென்சிட்டியில் சேஞ்சஸ் இருக்கும், அது ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய விதத்துலேயும் சேஞ்சஸ் இருக்கும். வென் ரிஃப்ளெக்டட் ஃப்ரம் எ கான்வெக்ஸ் சர்ஃபேஸ். கான்வெக்ஸ் சர்ஃபேஸ்னால் நமக்கு என்ன தெரியும், நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, கான்வெக்ஸ் லென்ஸு, கான்கேவ் லென்ஸுன்னு படிச்சிருப்பீங்க.
கான்வெக்ஸ் லென்ஸு அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்படி இருக்கும், இந்த மாதிரி வளைவு பரப்பு இருக்கும், அதாவது குவிந்த மாதிரி இருக்கும். இதுவே கான்கேவ் லென்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி உட்குழிந்த மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் கான்கேவ் லென்ஸ். இப்போ நம்ம படிக்கிறது எதுனா கான்வெக்ஸ். When reflected from a convex surface, the reflected waves are diverged out and the intensity is increased. அதாவது என்ன பண்ணும் அப்படின்னா இதில் படக்கூடிய அந்த சவுண்ட் வேவ்ஸ் வந்து என்னாகும் அப்படின்னா இப்படி படக்கூடியது என்னாகும், ரிஃப்ளெக்ட் ஆகும், இந்த மாதிரி விரியறது தான் இங்கே சொல்கிறாங்க. அப்போ விரியும் போது என்னாகுது அப்படின்னா அதனுடைய செறிவு அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. when sound is reflected from a concave surface, இதுவே இந்த மாதிரி concave surfaceஆக இருந்துச்சு அப்படின்னா the reflected waves are converged and focused at a point. அது என்ன பண்ணும் அப்படின்னா அதில் படக்கூடிய ஒளியை என்ன பண்ணும், ஒரே இடத்துல குவிக்கும். இந்த மாதிரி ஒரே இடத்துல குவிக்கும். இது கான்கேவ், இது கான்வெக்ஸ். Next, when a sound is reflected from a concave surface, the reflected waves are converged and focused at a point. So, the intensity of reflected waves is concentrated at a point. அதனால் கான்கேவ் கான்கேவில் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய எதிரொலிப்பு சவுண்ட்ஸ் எல்லாமே ஒரே பாயிண்டில் போய் சென்றடைகிற மாதிரி இருக்கும். பேரபோலிக் சர்ஃபேசஸ், அதாவது பரவளைய ஆடிகள் எடுத்துக்கிட்டோம், பேரபோலிக் சர்ஃபேஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வளைய ஆடிகள்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம படித்தோம் இல்லையா, கான்வெக்ஸ் கான்கேவ் ரெண்டுமே. used when it is required to focus the sound at a particular point. Hence, many halls are designed with parabolic reflecting surfaces. இதனால தான் இதை ஒரு இடத்துல நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரூமை வந்து இந்த மாதிரி பேரபோலிக் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணுறாங்க. இன் எலிப்டிக்கல் சர்ஃபேசஸ், சவுண்ட் ஃப்ரம் ஒன் ஃபோக்கஸ் will always be reflected to the other focus, no matter where it strikes the wall. அதாவது ஒரு இடத்துல கேட்கக்கூடிய சவுண்டு எல்லா இடத்துலையும் கேட்கும், அது எங்கே பட்டு எதிரொலிக்குது அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை. அடுத்தது பாருங்கள், திஸ் பிரின்சிபல் இஸ் யூஸ்டு இன் டிசைனிங் விஸ்பரிங் ஹால்ஸ். இன்னும் விஸ்பரிங் ஹால் அந்த மாதிரி சவுண்டு உருவாக்கக்கூடிய இந்த ஸ்டுடியோஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை சொல்கிறாங்க. த ஸ்பீச் ஆஃப் எ பர்சன் ஸ்டாண்டிங் இன் ஒன் focus can be heard clearly by a listener standing at the other focus. இந்த மாதிரி ரூம்ஸில் வந்து ஒரு இடத்துல நின்று மெதுவாக பேசினா கூட அந்த சவுண்டு வந்து அந்த ரூமுக்குள்ளே எல்லா இடத்துலையும் வந்து ஒரே மாதிரி தெளிவாக சென்றடையும்னு சொல்கிறாங்க. அடுத்தது விஸ்பரிங் கேலரினா ஒன் ஆஃப் த ஃபேமஸ் விஸ்பரிங் கேலரிஸ் இஸ் இன் செயின்ட் பால்ஸ் கேதட்ரல் சர்ச் இன் லண்டன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த விஸ்பரிங் கேலரிஸ் வந்து எங்கே இருக்குன்னா லண்டனில் இருக்குது. இட் இஸ் பில்ட் வித் எலிப்டிக்கலி ஷேப்டு வால்ஸ், அதாவது நீள்வட்டமாக அமைச்சிருக்காங்க. when a person is talking at one focus, his voice can be heard distinctly at the other focus. எந்த இடத்துலேருந்து அவங்க சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணாலும் அந்த சவுண்டு அந்த குறிப்பிட்ட தொலைவுக்கு எல்லா இடத்துலையும் வந்து ஒரே மாதிரி போய் சென்றடையும். இட் இஸ் டியூ டு த மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ் ஃப்ரம் த கர்வ்டு வால்ஸ். இது என்ன காரணம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே படித்தோம், இந்த பரவளைய ஆடிகள், அதாவது கான்கேவ் அண்டு கான்வெக்ஸ், இது ரெண்டும் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மாதிரி வளைவாக இருக்கும்போது படிக்கும்போது மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் வந்து நடக்கும். அந்த மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் தான் அந்த சவுண்ட் வேவ்ஸ் வந்து எல்லா இடத்துக்கும் பரவுறதுக்கு காரணம். இங்கே பாருங்கள், இங்கேருந்து இங்கே படுது, இது திருப்பி என்ன ஆகுது அப்படின்னா இங்கே படுது, இப்படியே தொடர்ந்து என்ன ஆகிட்டே இருக்குது, ரிஃப்ளெக்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. அதனால தான் என்ன ஆகுதுன்னா அந்த ரூம் ஃபுல்லாக சவுண்டு ஒரே மாதிரியே கேட்குது. Okay students, echoes we will see next class. Today's homework 7th Roman letter 3rd question, 9th Roman letter 1st question. Read well and send the homework. Thank you.